அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மலேசியன் கேர்ள், அதாவது மலேசியாவில் வாழ்ற மலாய்க்கார பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். மலாய்க்காரங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் வேற மாதிரி கலாச்சாரத்தோட இருக்கேன். இந்த கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம போய் பார்க்க போறது ஜஸ்ராவோட கிளாஸ்மேட்டோட பர்த்டே ஃபங்க்ஷன். இப்ப ஜஸ்ராவோட கிளாஸ்மேட்டுக்கு மாத்திரம் பர்த்டே இல்ல, அந்த பொண்ணோட சிஸ்டருக்கு பிரதருக்கு சேர்த்தே கொண்டாடுறாங்க. நம்ம 3 பேருக்குமே கிஃப்ட் வாங்கியாச்சு. இப்ப கார்ல வச்சு காட்டுறது ஜஸ்ரா அந்த கிஃப்ட்டை தான். நான் அது என்ன கிஃப்ட் வாங்கினேன்னு நான் வீடியோட கடைசியில காமிக்கிறேன். இப்ப அவங்க வீட்டுக்கு நம்ம நடந்தெல்லாம் போக முடியாது, கார்ல தான் போகணும். இப்ப நம்ம அவங்க வீட்டு கிட்டால வந்தாச்சு. நம்மளுக்கு எதிரால ஆப்போசிட் சைடுல தெரியுதே, அந்த பிளாக் வீட்டுக்கு தான் நம்ம போகணும். ஆனா நம்ம நேரடியா போக வழி இல்ல. நம்ம ஹைவேல ரவுண்ட் அபவுட் எடுத்து நம்ம யூ டர்ன் பண்ணி தான் போகணும். இப்ப நம்ம அந்த ப்ளோக் வீட்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ராவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, நான் உங்களை கீழே கூட்டிட்டு போறேன், செக்யூரிட்டி விட மாட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க தான் கீழே வந்தாங்க. ஜஸ்ராக்கு ஃப்ரெண்டை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஃப்ரெண்டை பார்த்ததோட பின்னால வர்ற என்னையே தெரியல, அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கீழே லிஃப்ட் ஏற போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மினி மார்க்கெட் இருக்குது. இங்கேயும் நம்ம ஃப்ரூட்ஸ், சாக்லேட், ஸ்நாக்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிக்கிறலாம். ஆனா நம்ம கிஃப்ட் நம்ம வர்ற வழியிலேயே வாங்கியாச்சு.
இப்ப லிஃப்ட் ஏறி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு என்ட்ரன்ஸ்லயே உங்க பாட்டி நம்மள வரவேற்கிறதுக்கு நிக்கிறாங்க. இப்ப நம்ம உள்ளாக்க போகையிலேயே பாருங்க, பர்த்டேக்கு வந்தவங்களுக்கு குடுக்குறதுக்கு நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கிறாங்க. அதே மாரி சாப்பாடு மேஜையில நெறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபங்ஷன்ல வச்சிருக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே மலாய்க்காரங்க சாப்பிடுற மலாய் கல்ச்சர்ல உள்ள ஸ்நாக்ஸு. இப்ப காமிக்கிறேனே இவங்க தான் பர்த்டே கேர்ள். இவங்க வந்து ஜஸ்ரா ஃப்ரெண்டோட சிஸ்டர். இவங்களுக்கு சேர்த்து தான் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இந்த பர்த்டே கேக்க 3 பேருக்கு ஒரே கேக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. பர்த்டே கேக்ல உள்ள டெக்கரேஷனா இருக்கட்டும், பின்னால உள்ள ஸ்கிரீன் டெக்கரேஷனா இருக்கட்டும் ரொம்ப அழகா இருக்குது. சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குது. இப்ப அந்த பர்த்டே கேக்க பாருங்க. 3 பேருமே வச்சிருக்கிறாங்க. நெய்லி, நஃபீஸ், நெய்ரா. ஜஸ்ராவோட ஃப்ரெண்டு பேரு நெய்லி, அவங்க சிஸ்டர் பேரு நைரா, அவங்க பிரதர் பேரு நஃபீஸ். 3 பேருக்குமே ஒரே கேக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஜஸ்ராவோட ஃப்ரெண்டு ஜஸ்ராவ கூப்பிட்டது மாரி, அவங்களோட தம்பிய அவங்க ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்ல உள்ள ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறாங்க. நெறைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. இப்ப கேக் வெட்டுற ஃபங்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா வரிசைப்படி நிக்க வைக்கிறாங்க. எல்லாருமே ஃபோட்டோ, வீடியோல தெரியணும்னு பர்த்டே கேர்ளோட நிக்கிறது அவங்களோட அம்மா. பிள்ளைங்கள அரேஞ்ச் பண்றது அவங்களோட அப்பா. Senyum Nara. Nara, senyum. Mami tengah senyum tu Nara. Senyum. Senyum Nara. Tunggu kemana? Sayang. Senyum sayang. Tengok. Senyum. ஃபங்ஷன்ல கேக் வெட்டி முடிஞ்சதோட ஜஸ்ராவும் ஜஸ்ரீன்னு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த்டே ஃபங்ஷன்ல என்னென்ன ஸ்நாக்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பச்சை கலர்ல வச்சிருக்கிறது கோய் பூலுட்டும்பாங்க. அது வந்து கோயின்னா பலகாரம். அந்த பூலூட்டு அரிசியில செஞ்சது. அதனால கோய் பூலுட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டுன கோழி அதாவது சாத்தேன்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு தொட்டு சாப்பிடுற வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து அதுக்கு தொட்டு சாப்பிடுற சட்னி வச்சிருக்கிறாங்க. அடுத்து கொய்யாக்காய் வெட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்கட்ஸ் பொரிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த வெள்ளையா இருக்கிற அரிசி பூலுட்டு இந்த வாட்டி வச்சிருக்கிற சாத்தையோட சாப்பிடுறதுக்கு. இந்த மஞ்ச கலர்ல உள்ள நூடுல்ஸ் வந்து நூடுல்ஸ் இல்ல ஸ்பெகட்டி. அதுவும் நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இந்த லக்ஸான்னு சொன்னேன்னா அதுக்கு போட்டு சாப்பிடுற நூடுல்ஸ் இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறது. அப்புறம் அந்த லக்ஸாக்கு ஊத்துற சூப் வச்சிருக்கிறாங்க அந்த குக்கர்ல. அப்புறம் வந்து ஜூஸ் வந்து டீயோட ஜூஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மேங்கோ ஜூஸ் கொடுத்தாங்க.
நம்ம இப்ப பர்த்டே கேர்ளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போனோம்னு பார்ப்போம். இப்ப நம்ம என்ன கிஃப்ட் வாங்கினோம்னா, அந்த சின்ன பொண்ணு ஜஸ்ரா ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வந்து இந்த டாக்டர் செட் வாங்கியிருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு டாக்டர் செட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு டாக்டர் செட் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் அடுத்து வந்து பர்த்டே கேர்ள் ஜஸ்ரா ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைரி, அப்புறம் ஒரு கீ செயின், அப்புறம் ஜஸ்ரா ஃப்ரெண்டோட பிரதருக்கு வந்து இந்த கார் செட் வாங்கியிருக்கிறோம். ஆம்பளை பிள்ளைங்களுக்குனால கார் செட்டு தான் பிடிக்கும். இந்த கார் செட்ல வந்து ஒரு ஹெலிகாப்டரு, ஒரு ஸ்கூட்டரு, 2 காரு, ஒரு பஸ் இருக்குது. அப்புறம் ஜஸ்ரா ஃப்ரெண்டுக்கு வந்து ஜஸ்ரின் வாங்குனாங்க. இந்த பிரேஸ்லெட் செய்யற பாசியும் இந்த ஸ்டிக் நோட்டும் வாங்குனாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. அந்த ஜஸ்ரா ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி கீ செயின் செய்யற பிரேஸ்லெட் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ரெடிமேட் பிரேஸ்லெட் செய்யறது வாங்கியிருக்கிறாங்க. நாங்க வீட்டுக்கு கிளம்பி வரையில அவங்களும் ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்தாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ள என்ன இருக்குதுண்டா, சின்ன மிக்சர் பாக்கெட் இருந்துச்சு, ஒரு லாலிபாப் இருந்துச்சு, ஒரு பர்கர் மிட்டாய் இருந்துச்சு, 3 ஸ்பைடர் மேன் வச்ச பாக்கெட் இருந்துச்சு, ஒரு ஜெல்லி இருந்துச்சு, 4 மென்டோஸ் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.